ஹாய் மக்களே, முளைக்கீரை பொரியல் அது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் பருப்பு காஞ்ச மிளகா ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு 4 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் போட்டால் அரை உப்பு தாங்க போடணும், ரொம்ப உப்பு போடக்கூடாது. கீரைக்கு அரை உப்பு போட்டால் தான் கீரை எந்த கீரையாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிட்டு கீரையை க்ளீன் பண்ணி வச்ச கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சு அந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. இந்த கீரை சுருங்க என்ன ஆகுனா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த கீரைக்கு. இந்த கீரையை தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு நல்லா துருகின தேங்காய் துருகி அரைச்சிக்குங்க. தேங்காய் நல்லா கழுவி ஒரு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு இதை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைனாலும் விட்டுடலாம். தேங்காய் போடுறவங்க தேங்காய் போட்டு சாப்பிடுங்க. ஆனால் தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சாப்பிட்லாம், சும்மா எம்டியாகவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நீங்களும். இந்த